வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2 ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல மெயின்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேக்கன்சி எவ்வளவு, என்னைக்கு தேர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோவா இதை நம்ம பார்க்க போறோம். நமக்கு இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க எது வரைக்கும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 28 வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்னைக்கு நமக்கு தேர்வு நடக்க போகுது அப்படின்னா 28/9 கரெக்டாக 75 நாட்கள் இருக்கு. மெயின்ஸ் போக எத்தனை பேருக்கு சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா 5950 இருந்து 6500 பேர் மெயின்ஸுக்கு போக போறீங்க. நீங்களும் ஒரு மெயின்ஸ் கேண்டிடேட்டா ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது இந்த வீடியோல சேர்த்தே சொல்றேன். இப்ப நமக்கு தேர்வுக்கு எத்தனை நாள் இருக்கு? 75 நாட்கள் இருக்கு. நோட்டிபிகேஷன்ல வேகன்சியோட ப்ரெடிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம மாணவர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதுல அதிகமான மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எத்தனை போஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் உறுதியாக இருக்கிறேன். அடுத்த கேட்டகரியா இருக்கக்கூடியது என்னன்னா, ஐ எம் டோன்ட் கேர் சார், சரியான வழியில பயணிச்சு நான் வெற்றியை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். நோட்டிபிகேஷன் 84 பக்கம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து நீங்க குழம்ப வேணாம். நான் இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு டீடைல்டா சொல்லிடுறேன். மெயின்ஸ் போற கேண்டிடேட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லயும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல, 2A மெயின்ஸ்லயும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. இருக்கிற போஸ்ட்ல 10 நபர்கள் என்ன போலாம், மெயின்ஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான தேர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிற லிஸ்ட்ல 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டன் மெயின்ஸ்ல நமக்கு ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது, அது கூடயே சேர்த்து மெயின்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2A மெயின்ஸ் பார்க்க போறோம். இந்த 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் இரண்டுத்துக்கும் காமன். இங்க MCQ டைப்ல மெயின்ஸ் நடக்கும். இது மட்டும்தான் புதிதாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? ப்ரிலிம்ஸ் இரண்டுத்துக்குமே சேம் தான். நீங்க அப்ளை பண்ண போற ஒரே அப்ளிகேஷன்லயே நீங்க 2க்கும் பரீட்சை எழுதலாம், 2Aக்கும் பரீட்சை எழுதலாம். ஆனா மெயின்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 2 போஸ்ட்டுக்கு எழுத்து தேர்வு எழுதுற மாதிரியான மெயின்ஸ் இருக்கும். 2A போஸ்ட்டுக்கு MCQ லெவலான தேர்வு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, என்னென்ன தேர்வு எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கணும். பிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 and 2Aக்கு இரண்டுக்கும் சேர்த்து தான். நான் முன்பே சொன்னது போல 2 and 2Aக்கு இப்போ சொல்ல போற 3 பேப்பரையும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு லாங்குவேஜ் பேப்பர், நீங்க தமிழ் மீடியமா இருந்தா ஜெனரல் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கில வழி மாணவர்களா இருந்தா ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து 100 கேள்விகள் எந்த விதமான மாற்றுதலுக்கும் உட்படல. ரெண்டாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, GS GK அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல 75 கேள்விகள் இடம்பெற போது, அது டிகிரி ஸ்டாண்டர்ட். இதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில SSLC தரத்திலான கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 கேள்விகள் வரப்போகுது. ரைட்டா? இந்த 3த்தையும் ஏன் சார் இவ்வளவு டீடைல்டா சொல்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய 2A மெயின்ஸ்ல இதற்கான விஷயம் இருக்கு. 2A மெயின்ஸ் லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு GK 100 கேள்விகள் இருந்தது. அது இல்லாம தமிழ் ஆர் இங்கிலீஷ் 60 கேள்விகள் இருந்தது. ரீசனிங் 40 கேள்விகள் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல என்ன சார் மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கேள்விகள் இருந்ததை 150 கேள்விகளா மாத்திட்டாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு ஒரு கிராமர் செக்ஷன் இருந்துச்சுல, அந்த கிராமர் செக்ஷனை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து ரீசனிங்ல 10 கேள்வியை உயர்த்தி 50 கேள்விகளா மாத்திட்டாங்க. அப்ப போன வருஷம் என்ன ஒரு இடையூறா இருந்துச்சு மாணவர்களுக்கு, கிராமர் கொஸ்டின் இங்கிலீஷ்ல ஈஸியாக இருந்ததாகவும் தமிழ்ல கடினமாக இருந்ததாகவும் பல மாணவர்கள் கருத்து தெரிவித்தன் பேரில் TNPSC இந்த மாறுதலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம எப்பொழுதும் போல சொல்றதுதான், ரிட்டன் மெயின்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சுட்டா 2A மெயின்ஸ்ல நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம எப்பொழுதும் என்ன செஞ்சிருப்பீங்க, நம்ம லாங்குவேஜ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. லாஸ்ட் முறையும் அதே மாதிரி தான் செஞ்சிருப்பீங்க. அதனால மெயின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸையும் ரீசனிங்கையும் நீங்க தரவு பண்ணியிருக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்தமா விரிவா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன பதவிகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும்
லிஸ்ட் ஆஃப் பதவிகள் இருக்கு. இதுல லெவல் 16 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டு த ஷார்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகளுக்கு எழுத்து தேர்வை கொண்ட மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ரிட்டன் மெயின்ஸ் அப்படின்ட்டு. ரைட் சார், 2Aல 60,000 ரூபாய் கொண்ட சம்பளங்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நமக்கு 2A மெயின்ஸ்லையும் MCQ லெவலான தேர்வுலையும் நமக்கு 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். லெவல் 10, லெவல் 11, 12 அப்படின்னு இருக்குல்ல, இந்த லெவல் 12 அண்ட் லெவல் 11 அப்படிங்கிறது வந்து 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க சரியாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளால 2Aல கூட 60,000 ரூபாய் உள்ள சம்பளத்தை எடுத்துக்க முடியும். இதுதான் நோட்டிபிகேஷனா சார், இதுக்கு மேல வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாதான்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேத்துக்கு TNPSC கடந்த முறை குரூப் 2க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 129 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த வேகன்சி இதுலயே நிலையா இருந்துரும் அப்படின்னு நீங்க நம்ப வேணாம். இதுல இருந்து நம்ம தோராயமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 20% வேகன்சி வச்சுக்கிட்டு 100ன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்ப 100ன்னு இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு 7,000 மாணவர்கள் எங்க போலாம் அப்படின்னா மெயின்ஸுக்கு போலாம். உங்களுடைய கனவு வேலையை அடைய முடியும். அதே மாதிரி 2Aலையும் 60,000 ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, அப்ப லாஸ்ட் டைம் நீங்க என்ன சார் பண்ணிருப்பீங்க அப்படின்னா வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கேள்விகள் வரலையான்னு கேட்டா ஸ்கூல் புக் தான் ஃபவுண்டேஷன். அந்த ஸ்கூல் புக்ல இருந்து தான் என்ன கேள்விகள் வருது அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்விகள் வருது. அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்விகள் எத்தனை கேள்விகள் வருது? பிரிலிம்ஸ்ல 75 கேள்விகள் வருது, மெயின்ஸ்ல நமக்கு 150 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 150 கேள்விகள் என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்க முடியும்? அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ட்ரெண்ட்ல இருந்து நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன்ல இருந்து லாஸ்ட் மெயின்ஸுக்கே 34 கேள்விகள் வந்துச்சு. அப்ப இந்த மெயின்ஸுக்கு எவ்வளவு சார் வரலாம் அப்படின்னா 60+ கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க என்னென்ன சார் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா தமிழக அரசே வெளியிடக்கூடிய தமிழக அரசு மேகசின் உங்களுக்கு கொடுக்குறோம். அதோட மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுடைய சட்டமன்றத்தில் பாலிசி நோட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, அதை உங்கள்கிட்ட கொடுத்துறோம். ஒவ்வொரு ஜெனரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்டுக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன சார் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா வெறும் ஸ்கூல் புக்ஸ்ல மட்டுமே நம்பி இருக்கிற மாணவர்களை காட்டிலும் நம்மளால அதிக கேள்விகள் குறிக்க முடியும். தேர்வு கடினமாயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக்ல நம்ம எதை பார்க்க மறந்துடுறோம் அப்படின்னா அந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, இந்த தேர்வை எழுத போற எல்லாருக்குமே கடினமாயிட்டு. அப்ப கடினமாக இருக்கக்கூடிய தேர்வுல நீங்க தேர்வுக்கு என்ன வேண்டுமோ அதை கூடுதலா படிச்சுட்டு போக முடியாது. மற்ற மாணவர்களை காட்டிலும் நம்ம சிறப்பாக பண்ண முடியும். நம்ம தேர்வுல வெற்றி பெறுவதற்கு கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் சரியான விடை சொல்ல தேவையில்லை. என்னுடைய காம்படிஷன்ல இருந்து அதிகமான பதில் சொல்லிட்டேன்னா எனக்கு TNPSC வேலையை உறுதி செஞ்சிருவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸை ஸ்பெசிஃபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். லாங்குவேஜ்ல ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் சென்டர் பண்ண போறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்கோ அந்த பேட்டர்ன்ல நம்ம இன்னும் டீடைல்டா டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 34 கேள்விகள் இருந்து 60 கேள்விகளா உயர்ந்திருக்கு. அதுல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். லாஸ்ட் முறை நீங்க மெயின்ஸ் எழுதியும் தோத்துருந்தா நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரிக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதனால வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க? 2022ல நமக்கு ஒரு வேகன்சி இருந்துச்சு, அதுலயும் நம்மளால போக முடியல. 2024ல ஒரு தேர்வு வந்துச்சு, அதுலயும் என்னால போக முடியல அப்படிங்கறத வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த 2025ல நீங்க ஷுவரா என்ன பண்ணிடலாம், உங்களுக்கான பதவியை உறுதி செய்ய முடியும். பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் சேர்த்து படிக்கும் போது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்படிங்கறத நான் என்ன சொல்லியிருக்கேன், நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய ஃப்ரம் டேட் டு டேட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இங்க கால்குலேஷன் கொடுத்திருந்தேன் 75 நாட்கள்னு. அப்ப 70 நாள்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா TNPSC சிலபஸை பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் சேர்த்து படிச்சிடலாம். அப்ப மெயின்ஸ்ல நமக்கு எத்தனை கேள்விகளுக்கு சார் தயாரா இருந்திருப்போம்? 200 கேள்விகளுக்குமே தயாரா இருந்திருப்போம். அடுத்து பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு மெயின்ஸை நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா போதிய நேரம் இருக்காது. அதனால உங்களால சிலபஸை கவர் பண்ண முடியாது. நம்ம பிரிலிம்ஸ் படிக்கும் போதே இந்த 75 நாட்கள்லயே எனக்கு வேலை உறுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த வேலை சார் அப்படின்னா எனக்கு 60,000 ரூபாய் உள்ள சம்பளம் உள்ள வேலையே உறுதி அப்படின்னு நம்ம நம்பணும். நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் என்னைக்கு சார் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும்.
ஜூலை 21ஆம் தேதி நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதற்கப்புறம் 21ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.